இந்த உலகத்துக்குள்ள நான் அடி எடுத்து வைக்கிற அடுத்த நிமிஷமே எதிர்பாலினத்தோட ஈர்ப்பு என்னை காந்தம் மாதிரி இழுக்குது. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. நேத்து நான் ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்தேன். அதே பழைய கதைகள் தான். பணம், மனைவி, குழந்தைங்கன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். பேச்சுவாக்கில் உங்களோட செக்ஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன். அவர் அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் அவரோட வார்த்தைகள். நீங்கள் ஒருத்தருக்கு நெருக்கமாக வரும்போது அந்த கற்பனை கலைஞ்சிடும். ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பித்த உடனே அந்த உடல் ரீதியான ஈர்ப்பும் ஆசைகளும் நிஜமாவே குறைஞ்சிடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. எந்த ஒரு காதல் உறவுலையும் இல்லாதவங்களுக்குத்தான் பார்க்கிற எல்லா பெண்கள் மேலேயும் காதல் கொள்ளணும்னு தோணும். இந்த ஈர்ப்பை ஒரு வலைன்னே வச்சுக்கிட்டாலும் அந்த வலையை தவிர்க்காதீங்க. ஒரு சில முறை அந்த வலையில விழுந்துதான் பாருங்களேன். ஆனால் நீங்கள் நெருக்கமாகவும் போக மாட்டீங்க, தொடவும் மாட்டீங்க. ஆனால் நான் ஒரு சாட்சியா நின்று இதை பார்க்கறேன்னு சொல்லுவீங்க. நீங்கள் சாட்சியா நின்று பார்க்கல. நீங்கள் உங்களோட கண்களால், மனசால, கற்பனையால, கனவுகளால, கைகளால அதில் பங்கெடுக்கிறீங்க. இது ஒரு மாதிரியான நோய்வாய்ப்பட்ட பங்கேற்பு. ஒரு பொண்ணை நேரில் சந்திக்க வாய்ப்பு இருக்கும் பொழுது ஏன் அவளை பற்றி கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க? அவளை சந்திங்க. அந்த ஈர்ப்புலேருந்து விடுபடுங்க. அவளை பற்றி கனவு கண்டுகிட்டே இருந்தீங்கன்னா காலத்துக்கும் அந்த பிணைப்பில் தான் சிக்கியிருப்பீங்க. உண்மையாக சொல்லப்போனால் பாலியல் ஈர்ப்புங்கிறது ஒரு ஆழமான மனப்போக்கு. உங்களால் சாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்களை அது உங்களுக்கு காட்டிடும். உங்களோட பாலியல் ஈர்ப்புகள் உங்கள் அகந்தையை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லும். அதை ஒளிச்சு வைக்காதீங்க, அதை அடக்கி வைக்காதீங்க. அழகு மேலேயோ பாலியல் ஈர்ப்பு மேலேயோ வர்ற எந்த ஒரு ஈர்ப்பையும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிக்காதீங்க.